ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குரூப் 2 ப்ரிலிம்ஸில் நடந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 500-இன் 30% மதிப்பில் 20% என்ன அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500? ஸோ இது எப்படி ஷார்ட்டாக நம்ம போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அந்த 500 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 30%, 30%னா 30/100. நெக்ஸ்ட்டு 20%னா 20/100. ஸோ 500 மல்டிப்ளை 30/100 மல்டிப்ளை 20/100 போட்டிங்கன்னா இதனோட ஆப்ஷன் நமக்கு ஆன்சராக வந்துடும். ஸோ இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம், இந்த 2 ஜீரோக்கும் இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 5 3 2. 5 3 சார் 15, 15 2 சார் 30. அப்போ இதனோட ஆன்சர் 30. ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு ஏ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4, 18 100 180 294 448 கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்ம 40 இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின், ஸோ விடுபட்ட எண் அந்த இடையில இருக்கிற கொஸ்டின் மார்க் நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த எக்ஸின் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாஜிக்காக போகணும். ஒன்றுக்கு அடுத்து போகணும். ஸோ அந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஈஸி மெத்தட் என்னென்ன பார்த்தோன்னா, நமக்கு இதுக்கு முதல்ல நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ்னால் வித்தியாசம். இப்போ 18க்கும் 4க்கும் வித்தியாசம் நம்ம பார்க்கணும். 14 வரும். இதுக்கு நம்ம வித்தியாசம் பார்க்க முடியாது, ஏன்னா எக்ஸ் இருக்கிறதுனால இதுக்கும் வித்தியாசம் பார்க்க முடியாது, அப்படி வச்சுக்கலாம். பட் இது ரெண்டு இருக்கிற வேல்யூவும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டே போகணும். அப்போ தான் நமக்கு வந்து அது என்ன லாஜிக்கில் போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ 100க்கும் 180க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 80. 294க்கும் 180க்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 114. அடுத்து 448க்கும் 294க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 154. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான லாஜிக் வரல. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கப்புறமா இன்னொரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் பார்க்க முடியாது, இருக்கிற டேட்டா வரைக்கும் பார்ப்போம். ஸோ அடுத்து 154க்கும் 114க்கும் நம்ம வித்தியாசம் பார்த்தோன்னா 40. அடுத்து 114க்கும் 80க்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 34. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்க்க முடியாது, ஏன்னா முன்னாடி நம்பர் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ இந்த 2 நம்பர் பார்க்கும்போது நமக்கு என்ன டிஃபர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செகண்ட் டிஃப்ரென்ஸ். தேர்டு கண்டுபிடிக்கும் போது ஒரு 6 வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த லாஜிக் எப்படி போகும்னா 6 வந்து போகும், முன்னாடி போகும் பின்னாடியும் போகும். ஸோ அப்போ 6 போகும்போது 34க்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 28 இருக்கும். 38ல் முன்னாடி நம்பர் 6 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 28 வரும். 28ல் 6 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 22 கிடைக்கும். இல்லை 22க்கு 6 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்கும். ஸோ இது மாதிரி 6 லெஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா கடைசி வந்து நமக்கு 6 தான் நிற்கிது. ஸோ அதனால் ஒரு நம்பர் முன்னாடியும் நம்ம 6 லெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் மேலேயும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 114ல் 34 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 வரும். அதே மாதிரி 80ல் உங்களுக்கு 28 போச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 52 வந்து கிடைக்கும். அதே மாதிரி 52ல் 22 போச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 30ன்றது கிடைக்கும். 30ல் 16 போச்சுன்னா 14 வரும். ஸோ அந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பேசிக் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அவங்க விடுபட்ட எண்ணை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த லாஜிக் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் தான் கீழே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ 100 - 52 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 48 கிடைச்சிடும். 48 தான் வந்து நமக்கு ஆன்சர். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து 18 + 30 போட்டு ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 48 கிடைக்கும். ஸோ நம்மளுடைய விடை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ 48. இதோட இந்த சம் முடியுது. 41ல் the sum of first n natural number is 253, then find the value of n அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் n இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் n-இன் மதிப்பு காண்க. ஓகேவா? இதுக்கு வந்து நமக்கு பேசிக் ஃபார்முலா இருக்குது, நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா 41 முதல் n இயல் எண்களின் கூடுதல், n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அதுக்கு வந்து பேசிக் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா n × n + 1/2. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் கொஸ்டின். ஸோ இதில் வந்து எப்படி n வந்து கேட்குறாங்க அவங்க. ஸோ n கண்டுபிடிங்கன்னா இது வந்து நான் ஆப்ஷனல் மெத்தட் தான் போட போகிறேன். ஆப்ஷனை எடுத்து நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். சரிங்களா? ஆப்ஷன் எடுத்து தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ எந்த ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஆனால் எக்ஸாமில் ஒவ்வொரு ஆப்ஷனை தான் இது செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் n வந்து நான் 22ன்னு எடுக்கிறேன். ஸோ 22 எடுத்தேன் அப்படின்னா n + 1 என்ன ஆகும்? 22 n + 1னா 22 + 1 வந்து 23 மாறும். கீழே டிவைட் பை 22.
சரி கீழே வந்து 2 வரும். ஸோ அந்த 2 வந்து மேலே வந்து நம்ம டிவைட் பண்ணால் 11 × 23 வரும். ஸோ 23 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 23 வரும். 3 5 253 வருது. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள், உங்களுக்கு 253ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் 253 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 22 நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்த 253 நமக்கு வந்து கிவனில் வருது. ஸோ எனவே வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர் சொல்கிறாங்க. அப்போ n = 22. திஸ் இஸ் ஆன்சர்.